அண்மை செய்தி. கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வு இதனை தொடர்ந்து என்னவாக இருக்கும்? வணக்கம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொகை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஆய்வு செய்த அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் இந்த தொடர்பாக தங்களுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சி இருப்பதாகவும், பள்ளி எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிக்கையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுப்பு தெரிவிப்பதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த போலி என்சிசி முகாமில் இருந்த சிவராமனிடம் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்திருக்கின்றன. இதை வெளியில் சொன்னால் கொண்டு விடுவேன் என்று சிவராமன் மிரட்டியிருக்கிறார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி மேலும் சிவராமனை பள்ளி நிர்வாகத்துக்கு அறிமுகப்படுத்திய புவன் என்ற நபரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இந்த விவகாரத்திலிருந்து காவல்துறையுடைய விசாரணை என்பது முறையாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் அந்த சிவராமனுடைய பின்னணி, ஆயுதங்கள் எப்படி பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டன என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதே சமயம் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கியது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிபதிகள் அரசுக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கான இழப்பீட்டை தனியார் பள்ளிக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.